ஜீவநதி பிரகாரம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அருமையான நாங்கள் முன்னால இருந்த அந்த சபையினுடைய ஃபவுண்டர் தானியல் அவர் தான் எழுதினது. அந்த புத்தகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் படிக்கணும். நான் அதுதான் சொல்லுவேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனா நீ மாட்டுனா நீ படிக்க வேண்டிய புத்தகம் ஜீவநதி பிரகாரம். அன்பாலே அதை நீ படி. அதே போல 4வது பரிமாணம் என்ற புத்தகத்தையும் படி. ரெண்டுமே அவங்க என்ன செய்யறாங்க, இதை ஒதுக்குறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, அதை ஒதுக்குறாங்க. ரெண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள், தேவ மனுஷர்கள். அவங்க தேவ ஆவியினால எழுதப்பட்ட புத்தகம் அது. எனக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது. நான் எந்த சபையும் சார்ந்து படிக்கவில்லை. நான் ஆண்டவரை சார்ந்து அந்த 2 புத்தகத்தையும் படிச்சேன். அதனால்தான் நான் உருப்பிட்டேன். ஜீவநதி பிரகாரம் படிக்க சொன்னா இன்னைக்கு நீயும் நானும் ஓடுகிற நதியா இருக்கணும், மூஞ்சி தேங்கி கிடக்கிற குட்டையா இருக்கக்கூடாது. அதுக்குதான் படிக்க சொன்னேன். விசுவாச வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ளலாம். எனக்கு உண்மையிலே அந்த ஜீவநதி பிரகாரம் உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எனக்கு வளர்க்க செய்தது. அதே சமயத்துல 4வது பரிமாணம் ஆவியானவற்றிலிருந்து வந்த விசுவாசத்தை எனக்குள்ள ஊற்ற செய்தது. 2 விசுவாசமும் சேர்ந்ததுனால்தான் இன்னைக்கு நான் உருப்பிட்டேன். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள 2 விசுவாசம் செயல்படணும். ஒன்று நமக்குள்ளிருந்து ஊற்றெடுக்கிற விசுவாசம், அது நம்பப்படுகளின் உறுதி. காணப்படாத நிச்சயம் பரத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய விசுவாசம். அது 2ம் ஒன்றரை கலந்தாதான் ஒரு ஜீவன் உருவாகுது. ஓம் மூலியமா ஒரு அடையாளம் அற்புதங்கள் நடக்கும். அந்த 2 விசுவாசம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. ஆனால் தான் விசுவாசத்தினுடைய அர்த்தத்தை எபிரேயத்துல அழகா சொல்லி இருக்கிறார் அந்த ஆக்கியோர். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படா நிச்சயமும் உனக்குள்ள எனக்குள்ள கிரியை செய்தான் அது முழு விசுவாசமா இருக்கிறது. அங்க அடையாளம் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அரகுற விசுவாசத்துல இருக்கிறதுனாலதான் 50% விசுவாசத்துல இருக்கிறதுனால தான் ஓம் மூலியமா என் மூலியமா எந்த அற்புதமும் நடக்க முடியல. அன்பாலே தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஜீவநதி பிரகாரம் என்ற புத்தகம் எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அது அதிகமாக உருவாக்க ஆரம்பிச்சுது. அதே சமயத்துல 4வது பரிமாணம் என்ற புத்தகம் எனக்குள்ள ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால பெறப்படுகிற விசுவாசத்தை, காணப்படாத நிச்சயத்தை எனக்கு அது கற்றுக் கொடுத்தது. அதன் மூலம் தான் இன்னைக்கு நிறைய காரியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவரை நிரூபிக்க முடிஞ்சது. அன்பாலே